சித்தார்த். என் பேர் வெங்கடேஷ். ஐ எம் அன் ஆத்தர் அண்ட் அ தெரபிஸ்ட். இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான, சுவாரஸ்யமான, முக்கியமான ஒரு தலைப்பு. அதாவது வேலை கிடைப்பது எப்படி, வேலை வாய்ப்புக்காக என்ன செய்யலாம், அதில் முக்கியமாக தலைமை பண்புகள், முன் அனுபவம், இதை பற்றின கேள்விக்கு எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கலாம். இது முதல் வேலையாக இருந்தாலும், காலேஜ் முடித்து ஒரு ஃப்ரெஷராக வேலை தேடுபவர்களுக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு பதிவு. முன்னாடியே அனுபவம் இருந்தால் கூட அந்த பர்டிகுலர் துறையில் உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாலோ, அல்லது ஒரு மேனேஜர், டீம் லீடர், அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் ரோலில் நீங்கள் இல்லை அப்படின்னும் பொழுது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு வேலை கிடைப்பது அப்படின்றதில் என்னெல்லாம் செய்யலாம். அதில் 2-3 முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்த்துட்டு அந்த தலைமை பண்புகள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஆளுமை திறன் அப்படின்றத பற்றியும், அனுபவ ரீதியாக வரும் கேள்விகளுக்கு எந்த விதத்தில் நீங்கள் பதிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னும் பார்க்கலாம். இப்போ முதல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய முதல் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யோசித்து பிளான் பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அந்த புதிய வேலை உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அதை முதல்ல நீங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளவு டீட்டெயில்ஸோட அழகாக நீங்கள் பார்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு அதை செய்யுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த வேலையை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஒரு டிப்பிக்கல் டே எப்படி இருக்கும், அந்த அறை எப்படி இருக்குது, அந்த டெஸ்க் எப்படி இருக்குது, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு நார்மலான ஒரு டே எப்படி இருக்குமோ அதை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி அந்த ரியல் லைஃப்பை இந்த மொமெண்ட்டில், ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஆஸ் இஃப் இட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட், அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி உங்கள் மனசில் பாருங்கள். ஒரு அமைதியான இடத்த தேர்வு செய்யுங்க. அங்கே உட்காந்து அழகாக கண்ணை மூடிட்டு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மனசில் அப்படியே அதை கற்பனை பண்ணிப்பாங்க. இதை தினந்தோறும் செய்துக்கிட்டே வாங்க. சரி, இது இப்படி செய்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மூளையில் அது ஆழமாக நல்ல விதமாக பதிஞ்சிடும். அப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான க்யூரியாசிட்டி அண்டு கொஸ்டின்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, இதை செஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம்? நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது தலைமை பண்புகள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இதுக்கான கேள்வி வரும்பொழுது எப்படி பதில் சொல்லலாம்? எனக்கு தான் அந்த அனுபவமே இல்லையே, ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் என்ன சொல்லலாம்னா, அதுக்கு க்ளோசஸ்ட்டாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். உதாரணமாக, இப்போ உங்களுடைய காலேஜ்லேயே நீங்கள் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக போயிருக்கலாம், ஒரு செமினார் அட்டன் பண்ணியிருக்கலாம், அல்லது கண்டக்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் சிம்போசியம் போயிருக்கலாம், ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கலாம், ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு போயிருக்கலாம், ஏதாவது ஈவன் ஒரு ஹாலிடே நீங்கள் ஒரு குரூப்பாக பிளான் பண்ணி போயிருந்தால் கூட அந்த ட்ரிப்பை நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க, யார் கூடலாம் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணீங்க, டிக்கெட் புக்கிங்லேருந்து, அகாமடேஷன் புக்கிங்லேருந்து, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து, எல்லா விதமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லேருந்து அனைத்தையும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்றத நல்லா யோசித்து கற்பனை பண்ணி அதை முதல்லேருந்து அப்படியே லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் யோசித்து பாருங்கள். அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு உடனே ஒரு ஐடியா கிடைக்கும். இது எத்தனையும் பிளான் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறது அதுவே ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். எல்லாராலையும் அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக சுலபமாக பண்ணிட முடியாது. அதில் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பீப்புள் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது, பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, கோஆர்டினேஷன், கம்யூனிகேஷன், இது அத்தனையும் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து கொண்டு வர்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில். அதனால் இந்த மாதிரி எந்தெந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டொனேஷன், ஒரு பிளட் டொனேஷனாக இருக்கலாம், அல்லது துணிமணிகள் க்ளாத்ஸ் டொனேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபுட் டொனேஷன் கேம்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு சேரிட்டிக்கு, ஒரு சோஷியல் காஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நீங்கள் எந்த இடத்துல வேணால் எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் கிடைச்சது அப்படின்னாக்கா அதை நேரடியாக இன்னொரு இடத்துல நீங்கள் உபயோகப்படுத்த முடியும்.
அப்படிப்பட்ட ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கும்பொழுது இதை நீங்கள் அப்படியே நினைவு கூர்ந்து அந்த உதாரணங்களோட ஸ்கில்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொல்லும்பொழுது இன்டர்வியூவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்டர்வியூவில் உங்களால் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு ஈவெண்ட், ஒரு ஸ்கில், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கிளாஸ் லீடராக இருந்திருக்கலாம், ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்திருக்கலாம், ஒரு குரூப் லீடராக இருந்திருக்கலாம், ஒரு டீமுக்கு லீடராக இருந்திருக்கலாம். அந்த லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்எஸ்எஸ், இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதில் நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்றபடி உங்களுடைய அந்த அனைத்து ஸ்கில்ஸில் எப்படியெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதை யோசித்து பாருங்கள். அதை அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட எழுதி அதை மனப்பாடமாக மனசில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் இன்டர்வியூவில் கேட்கும்பொழுது உடனுக்குடன் நீங்கள் உள்ளதை உள்ளபடியே ஜெனுவினாக, ஆத்தென்டிக்காக உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது எப்போவுமே உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த லெவலுக்கான சக்ஸஸ் பல மடங்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். இது நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்திக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஹாபீஸ், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அது எங்கே போய் சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் பயணம், இட்ஸ் லாங் ஜேர்னி. உங்களால் மிகப்பெரிய லெவல்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதுவும் ஒன்று. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலை, நல்ல விதமாக உங்கள் டைமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது, அந்த டைம் உங்களுக்காக மட்டும் யூஸ் ஆகலை, பல விதங்களில் பல பேருக்கும் அது உபயோகமாக அமையுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு செடி வளர்க்குறீங்க, கார்டனிங் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த பூ, அந்த செடி, அந்த விதை, இதை விற்கிற அந்த ஒரு கடைக்காரருக்கும் ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த சுற்றுப்புற சூழல் ரொம்ப அழகாகவும் தூய்மையாகவும் அமையுது. பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் நல்ல விதமாகவும் இருக்குது. ஒரு ரம்மியமான சூழல் உருவாக்க நீங்கள் ஏதோ நல்ல விதத்தில் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி செடிகளும் கொடிகளும் மலர்களும் வளர வளர அந்த இடமே ரொம்ப ஒரு அற்புதமாக அமையுது. இதுக்கெல்லாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அதனால் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பர்சனல் ஹாபி, பட் இட்ஸ் ஆல்சோ அ பெனிஃபிட் ஃபார் எவ்ரி ஒன் கன்சர்ன்ட். அந்த மாதிரி நம்மளால் 4 பேருக்கு பயனுள்ள விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும் பொழுது அது எப்போவுமே பல மடங்கு நன்மையாகவே அமையும். அது உங்களுக்கும் நல்ல விதமாகவே அமையும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்கிற நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். அது எத்தனை பேரை கனெக்ட் பண்ணுது, எல்லாருக்குமே எப்படி ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு ஒருங்கிணைந்த பயன் கிடைக்குது அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது யூ ஹவ் பிகம் அ வெரி குட் லீடர், யூ ஹவ் பிகம் அ வெரி குட் பர்சன், யூ ஆர் டூயிங் சம்திங் வெரி ஹியூமனிடேரியன். அப்போ அந்த சோஷியல் காஸ்க்காகவும், சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன்ஸ்க்காகவும், சொசைட்டிக்காகவும், கம்யூனிட்டிக்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் எப்போவுமே நல்ல விதமான அந்த பயன் கொடுக்கும். இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி உங்களுடைய அனுபவங்களை ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நீங்கள் பார்த்தது, கேட்டது, பகிர்ந்து கொண்டது, நீங்கள் கலந்து கொண்டது, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து பொறுமையாக உட்காந்து யோசிச்சிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் புலப்படும். உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் எப்படி இன்வால்வ் பண்ண முடியும் 4 பேர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வட்டாரங்களையும் உங்களுடைய கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பேசி பாருங்கள். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா உடனே போய் கலந்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களுடைய வேலைவாய்ப்புக்கு பயனுள்ளதாக அமையும். உங்களுடைய வாலண்டியரிங் எஃபர்ட்ஸ், உங்களுடைய சேரிட்டி எஃபர்ட்ஸ், உங்களுடைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ், ட்ராவல், ட்ரைனிங், கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், கான்ஃபரன்சஸ், ஈவெண்ட்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த அனுபவங்கள் மிகவும் உண்மையானவை, மிகவும் அற்புதமானவை. அப்படிப்பட்ட டைமும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையாது. அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்துங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நினைவு கூர்ந்து அழகாக நீங்கள் ஒரு கோர்வையாக, அற்புதமாக, ரியலிஸ்டிக்காக, ஜெனுவினாக இன்டர்வியூவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு மிகவும் கை கொடுக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு வாழ்த்துக்களையும் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நல்ல விதமாக அமையணும்னு சொல்லியும் மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் மேற்கொண்டு நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சியை நிச்சயமாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.